கால்நடை மருத்துவத்தில் ஜான் ரசல் கிரைகோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் ரசல் கிரைக் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர். இவர் 1889 செப்டம்பர் 8 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய எடன்ராவில் இருக்கிற லீத்தில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜான் மெக்டூகல் ரசல் கிரைக். இவர் 1911ஆம் ஆண்டு அந்த எடன்ராவுடைய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் கால்நடை மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுடைய வெட்டர்னரி டிபார்ட்மெண்ட்டில் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது தொடங்கியது. உடனடியாக இவர் ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்ற இராணுவ கால்நடை மருத்துவ படைப்பிரிவில் ஒரு கேப்டனாக சேர்ந்தாங்க. பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் குதிரைகள், கழுதைகள் போன்ற விலங்குகள் தான் போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் போன்றவற்றை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்படி பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த விலங்குகளுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டாலோ அல்லது நோய் ஏற்பட்டாலோ அவைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே ஒரு தனி படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது. அதுதான் ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்றது. அதில் தான் இவர் ஒரு கேப்டனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. பின்னர் 1918ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1919ஆம் ஆண்டு இவர் படித்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற ஒரு பேராசிரியர் பதவியில் நியமிக்கப்பட்டாங்க. அதே ஆண்டு இவர் ஸ்காட்லாண்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒரு வெட்டர்னரி ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ தான் இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்ஸில், குறிப்பாக சவுத் வேல்ஸில் ரேபிஸ் அப்படின்ற நோயானது பயங்கரமாக பரவி வந்தது. ரேபிஸ் அப்படின்னா இந்த நாய்க்கடியினால் ஏற்படக்கூடியது தான். முதல்ல நாய்கள், பூனைகள் போன்ற விலங்குகளுக்கு ரேபிஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த விலங்குகள் யாரை கடித்தாலும் அவங்களுக்கு ரேபிஸ் ஆனது ஏற்படும். அந்த காலத்திலெல்லாம் இந்த ரேபிஸ் அப்படின்ற நோய்க்குண்டான முழுமையான தீர்வு கிடையவே கிடையாது. ரேபிஸ் அப்படின்ற நோய் ஏற்பட்டால் கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நோய் தான் இந்த ரேபிஸ் அப்படின்றது. இப்பேற்பட்ட இந்த ரேபிஸ் சவுத் வேல்ஸில் ரொம்ப பரவலாக இருந்து வந்தது. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இவர் ஒரு வெட்டர்னரி ஆஃபீஸராக இருந்தனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தரப்பிலிருந்து இவர் சவுத் வேல்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கே இவர் போனதுக்கு அப்புறமா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இந்த ரேபிஸ் பரவுனவங்களை காப்பாற்ற முடியாது, ஸோ அவங்கள விட்டுறணும். அதுக்கு பதிலாக இந்த ரேபிஸ் மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள், அதுக்கப்புறம் பூனைகள், அவற்றை எல்லாத்தையுமே இவருடைய டீம் தரப்புல இருந்து தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் எந்தெந்த விலங்குகள் ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கு அதை அதிலிருந்து பிரிச்செடுத்து அதுக்கு கருணை கொலையை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரேபிஸ் வந்துட்டால் எப்படியும் இப்போ ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்தால் நாயினுடைய மூளை, அதுக்கப்புறம் நரம்புகள் இதெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் நாய்க்கு வெறி பிடிச்சி அது பயங்கரமாக கஷ்டப்படும் அதனுடைய வாழ்க்கையில். அது மற்றவங்களை கடிக்கிறது, அதே சமயம் அது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணியை பார்த்தாலே பயப்படுறது, இது மாதிரிலாம் இருந்து சீக்கிரமே செத்தும் போயிடும். அது சாகிறதுக்குள்ள மற்றவங்களுக்கும் அது பரப்பியிருக்கும். ஸோ எப்படியும் சாக போகிறது, அதுவும் கஷ்டப்பட்டு வாழப்போகுது. ஸோ அதுக்கு பதிலாக அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படும். அது யூத்தனேசியா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது ஒரு வகையான கருணை கொலை தான். அது வலிக்காமல் கொல்லுவாங்க விலங்குகளை. ஸோ அந்த மாதிரி இந்த ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை கொன்னாங்க. அதுக்கப்புறமா வெளியே இருந்து எந்த விலங்குகளும் உள்ளே வராமல், உள்ளேருந்து எந்த விலங்குகளும் வெளியே போகாமல், அதாவது சவுத் வேல்ஸுக்கு வெளியே இருந்து எந்த விலங்குகளும் சவுத் வேல்ஸுக்குள்ளே வராமல், சவுத் வேல்ஸ்லேருந்து எந்த விலங்குகளும் வெளியே போகாமல் கட்டுப்படுத்தினாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. இதன் மூலமாக ரேபிஸ் அப்படின்ற அந்த நோயினுடைய பரவல் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை இவர் செஞ்சனாலேயே ரேபிஸ் ரசல் அப்படின்னு சொல்லி இவர் பெயரிடப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ரேபிஸை கட்டுப்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை இவர் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் இவர் ஸ்காட்லாண்டுக்கே திரும்பினாங்க. இந்த முறை 1920களினுடைய நடுப்பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தில் இவர் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அந்த காலத்துலலாம் சுத்தமான பாலானது குழந்தைகளுக்கு கிடைக்கல, அதிகமாக அசுத்தமான பால் தான் கிடைச்சது. அதனால் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள்
அடிக்கடி வந்து அதாவது பசும்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டாங்க. குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்பட்டாங்க. டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள்னால உயிரிழக்கவும் செஞ்சாங்க. ஸோ இதை தடுக்கணும்னா பசும்பால் வந்து சுத்தமாக குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஜான் ரசல் கிரைக்கு தெரிஞ்சிருந்தது. இதன் காரணமாக சில நடைமுறைகளை இவர் கொண்டு வந்தாங்க. முதல்ல என்னன்னா, பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பசுவினுடைய காம்பை வந்து சுத்தம் செய்யணும். இது முதல் முறை. அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை, அதாவது ரெண்டாவது ப்ரொசீஜர் என்னன்னா, பாலை கறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அவங்க வந்து அவங்களுடைய கைகளையும் சுத்தமாக கழுவிடணும். அதை இவர் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாலை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம், அதை வந்து ஒவ்வொரு முறை பாலை பிடிச்சதுக்கு அப்புறமா அதை வேறு இதில் மாற்றினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நல்லா சுத்தமாக வந்து கழுவணும். குறிப்பாக வந்து வெப்பமான நீர், சுடு தண்ணியை வச்சு கழுவணும். ஸோ அதை இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா சுத்தமான இடத்துல பாலை சேமித்து வைக்கணும். பாலை வந்து கறந்த உடனடியாக அதை வந்து குளிர் வைக்கணும். ஸோ இந்த நடைமுறைகளெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இது வந்து பின்பற்றப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் மூலமாக சுத்தமான பாலானது கிடைக்க ஆரம்பிக்குது. அசுத்தமான பால், பாக்டீரியா நிறைந்த பால் எல்லாம் படிப்படியாக வந்து குறைஞ்சி சுத்தமான பால் குழந்தைகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதன் மூலமாக எண்ணிலடங்காத குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. மேலும் ஒட்டுமொத்த பிரிட்டன்லேயே கிளீன் மில்க் ஆனது அப்போதான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு வழிவகுத்தது ஜான் ரசல் கிரைக் தான். இதை இவர் வந்து செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து மில்க் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சல் பசுமாடுகளுக்கு வரும். அதை பற்றி இவர் வந்து ஆராய தொடங்கியிருந்தாங்க. என்னன்னா, இப்போ பசுமாடுகள் வந்து கன்றை ஈன்றதுக்கு அப்புறமா அதிகமான பால் கொடுக்கும். அந்த கன்றுக்கும் வந்து பால் கொடுக்கும். அதே சமயம் மனிதர்களும் பால் கறப்பாங்க. அப்போ அந்த பசுமாட்டினுடைய உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் அது வந்து பால் வழியாக அதிகமாக வந்து வெளியேறும். ஆனால் அது அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. எதனால்? கன்றை ஈன்ற உடனே பசுமாடுகள் வந்து கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தது. அப்போ ஜான் ரசல் கிரெக் வந்து இதை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் இவர் கண்டறிகிறாங்க, இந்த மாதிரி பசுமாடுகள் வந்து கன்றை ஈன்ற உடனே கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்கணும், மனிதர்களுக்கும் வந்து பால் கொடுக்கணும். அப்போ வந்து அதிகமான பால் வந்து அந்த பசுவினுடைய உடம்புல இருந்து வெளியேறுது. அதன் மூலமாக கால்சியமும் வெளியேறுது. அப்போ அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி ஆனது, அதாவது கடுமையான கால்சியம் குறைபாடு மாடுகளுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த மாடுகள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு சாப்பிட முடியாமல் போய் கீழே விழுந்து கொஞ்ச காலத்திலே இறந்து போயிடுது. ஸோ இதை வந்து கண்டறிஞ்சாங்க. இதை வந்து இவர் கண்டறிஞ்சு 1929ஆம் ஆண்டு அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவருடைய தீசஸ் வந்து ஆய்வுக்கட்டுரையை அந்த எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவில் இவர் வந்து சமர்ப்பித்த பிறகு இவருக்கு வந்து பிஹெச்டி வழங்கப்பட்டது. ஸோ அதை இதில் தான் செஞ்சுருந்தாங்க. அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி அப்படின்றது இது வந்து மாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த மில்க் ஃபீவர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதை வந்து இவர் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய தீசஸ் டைட்டிலை கூட நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. அதாவது அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி இன் ரிலேஷன் டு டிசீஸ் இன் ஃபார்ம் அனிமல்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மில்க் ஃபீவர் இன் கவுஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து சமர்ப்பித்து தான் இவர் வந்து பிஹெச்டி பெற்றாங்க. இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னா, இதை இவர் பண்ணதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அப்போ பசுமாடுகள் வந்து கால்சியம் குறைபாடுனால தான் மில்க் ஃபீவர் அப்படின்ற இந்த ஒரு காய்ச்சல்னால பாதிக்கப்படுது அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. அப்போ இந்த பசுமாடுகளை காப்பாற்றணும்னா சிம்பிள், கால்சியத்தை வந்து ஊசி வழியாக மாடுகளுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ அந்த மாடுகள் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற புரிதல் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டது. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து கால்சியம் ஊசியை வந்து மாடுகளுக்கு செலுத்துகிறாங்க. அப்போ கால்சியம் குறைபாடு நீங்கி மாடுகள் வந்து கொஞ்ச நேரத்தில் எழுந்து நடமாட ஆரம்பித்தது. அதன் மூலமாக எண்ணிலடங்காத பசுமாடுகள் காப்பாற்றப்பட்டன. அதுக்கும் இவர் வந்து காரணமாக இருந்தாங்க. இதுவும் வந்து இவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனை. இதில் என்னன்னா, எல்லா பசுமாடுகளும் இந்த மில்க் ஃபீவர்னால வந்து பாதிக்கப்படாது. இப்போ ஒரு பசுமாடு முதல் முறை வந்து ஒரு கன்றை இருக்குது அப்படின்னா அப்பெல்லாம் இந்த மில்க் ஃபீவர்னால பாதிக்கப்படாது. எப்போ பாதிக்கப்படும்னா, ஒரு பசுமாடு வந்து
ஓரளவுக்கு வயசாகி ஒரு 2, 3 கன்றுகளை ஈன்ற பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு கன்றை ஈன்றா அப்போ தான் இந்த பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த பாதிப்பு வந்து பசுமாடுகளுக்கு ஏற்படுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கால்சியம் ஊசியை வந்து மாடுகளுக்கு கொடுத்து மாடுகளை காப்பாற்றி வராங்க. ஸோ இதை இவர் 1929ல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஆகி கூட இந்த நோய் வந்து ஏற்படுறதுக்கு இந்த சிகிச்சை தான் வந்து கொடுக்கப்பட்டு வருது. அப்போ 90 வருடங்களில் எவ்வளோ பசுமாடுகள் காப்பாற்றப்பட்டிருக்கும், அத்தனைக்கும் ஜான் ரசல் கிரைக் வந்து முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. இதன் காரணமாக ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற மோர்டான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு டைரக்டராக 1930ஆம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் வந்து இவருடைய டைரக்டராக இருந்து இவருடைய டீமை வந்து வழி நடத்தி சீப் அப்படின்ற செம்மறி ஆடுகள் அவைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி ஆராய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக வந்து செம்மறி ஆடுகளுக்கு லூப்பிங் இல் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. இது ஒரு வைரல் டிசீஸ். இது என்னன்னா இந்த லூப்பிங் இல்லானது செம்மறி ஆடுகளுக்கு டிக்ஸ் அப்படின்ற உண்ணிகள் கடிக்கிறதன் மூலமாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டது அப்படின்னா இந்த ஒரு செம்மறி ஆடுகள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அதனுடைய மூளை நரம்புலாம் பாதிக்கப்பட்டு திடீர்னு துள்ளி குதிக்கும். துள்ளி குதிக்கிறதுக்கு லூப்பிங் அப்படின்னு பேர். அதனால தான் இதுக்கு லூப்பிங் இல்லை அப்படின்னே பேர். ஸோ அப்படி துள்ளி குதித்து அது கொஞ்ச நேரத்தில் இறந்தும் போயிடும். கை கால் எல்லாம், அதாவது அதனுடைய கால்கள் எல்லாமே வந்து விளங்காமல் போய் அதனுடைய கழுத்து பகுதியெல்லாம் விளங்காமல் போய் அப்படியே வந்து இறந்து போயிடும். ஸோ இப்படி இறந்து போனனால விவசாயிகள்னால, அதாவது ஆடை வந்து விவசாய பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய விவசாயிகள்னால அதை சமாளிக்கவே முடியல. பொருளாதார ரீதியாகவும் இழப்புகளை சந்தித்து வந்தாங்க. அப்போ தான் இந்த லூப்பிங் இல் அப்படின்ற நோய்க்குண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை ஜான் ரசல் கிரைகும் அவருடைய தலைமையின் கீழான டீமும் தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லூப்பிங் இல் அப்படின்ற வைரல் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசிகளானது அந்த சீப், அதாவது செம்மறி ஆடுகளுக்கு வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பிராக்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த பிராக்சி அப்படின்றது வந்து யங் ஷீப், அதாவது இள ஆட்டுக்குட்டிக்கு வந்து அதிகமாக ஏற்படும். இது ஏற்பட்டால் வயிறு பயங்கரமாக வந்து ஆடுகளுக்கு வந்து வலிக்கும், அஜீரண கோளாறு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதனால் தாங்க முடியாமல் வலி ஏற்பட்டு அது இறந்தும் போயிடும். இப்பேற்பட்ட பிராக்சி அப்படின்றதுக்குண்டான வேக்சின் இவருடைய டீம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா கூடுதலா என்சோயாட்டிக் அபோர்ஷன் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. யூஸ் அப்படின்னா பெண் செம்மறி ஆடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெண் ஆடுகளுக்கு சில நேரங்களில் சில ஆடுகள் வந்து நல்லா தான் இருக்கும், அது கர்ப்பமாக இருக்கும். இப்போ பொதுவாக செம்மறி ஆடுகள் வந்து 5 மாதம் ஆகும் ஒரு குட்டி போடுறதுக்கு. அப்படி குட்டி போடுறதுக்கு 5 மாதம் ஆகும் அப்படின்னா 5 மாதம் கழித்து குட்டி போட்டால் நல்ல குட்டியாக இருக்கும். ஆனால் அப்படி போடாமல் சில நேரங்களில் ப்ரீமெச்சூராகவே, அதாவது செம்மறி ஆடுகள் வந்து வேகமாகவே சில நேரங்களில் குட்டி போட்டுரும். அப்படின்னா என்னென்னா கருசிதைவடைஞ்சு ஒன்று இறந்து பிறக்கும் அல்லது ரொம்ப வீக்காக வந்து பிறக்கும். 5 மாதம் கழித்து பிறந்தாதான், ஒரு 147 நாளாவது ஆனால் தான் செம்மறி ஆட்டுக்குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். அதுக்கு முன்னாடியே ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி 135 நாளில் ஸோ அந்த மாதிரிலாம் பிறந்துருச்சு அப்படின்னா ஒன்று முழுமை அடையாமல் அது வந்து இறந்து பிறக்கும். அப்படியே பிறந்தாலும் ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு, இந்த கருசிதைவு ஏற்பட்டு வந்தது. அதுதான் வந்து இந்த என்சோயாட்டிக் அபோர்ஷன் இன் யூஸ் அப்படின்றது. ஸோ இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சினையும் ஜான் ரசல் கிரைகோடைய டீம் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஜான் ரசல் கிரைக் வந்து கால்நடை மருத்துவத்தில், குறிப்பாக கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியில் செஞ்சு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1954 வரைக்கும் மோர்டான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனாங்க. பின்னர் 1963 மே 1 அன்னைக்கு இவருடைய 73 வயசில் ஜான் ரசல் கிரைக் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜான் ரசல் கிரைக் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து கால்நடை மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஜான் ரசல் கிரைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.